நம்ம வந்துட்டு ஆக்சுவலா ஒரு தனிப்பட்ட காரணங்களால வீடியோஸ் வந்து நம்மளால இந்த சேனல்ல கன்டினியூஸா போட முடியாம போயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட எல்லாரும் சொல்லுவாங்க, சில நாட்கள் அப்படிம்பாங்க. நம்மளோட கேஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 4 1/2 வருஷம் ஆயிடுச்சு ஆக்சுவலா. இந்த சேனல்ல நம்ம ப்ராப்பரா வந்துட்டு வீடியோ போட்டு 4 1/2 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 4 1/2 வருஷமும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாரும் வந்துட்டு என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமே ஃபியூச்சர்ல வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய புது சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ, இப்போ நம்ம வந்துட்டு எத பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு 4 1/2 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது லைக் வந்துட்டு ஜனவரி 12, 2021 சரிங்களா? 2021ல நம்ம வந்துட்டு ஒரு வீடியோஸ் வந்து ஒண்ணு பண்ணியிருந்தோம். அது எத பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து டிவிடெண்ட் பிளஸ் போனஸ் குடுக்கக்கூடிய கவர்ன்மென்ட் ஸ்டாக்ஸ வந்து நம்ம வந்துட்டு அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம். ஸோ, லைக் வந்துட்டு யார் யாரெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இயர்லி ரிட்டர்ன்ஸ் டிவிடெண்ட் மூலம் மட்டுமே கிடைக்கக்கூடிய மாரி இந்த வீடியோஸ் வந்து நம்ம வந்துட்டு பண்ணியிருந்தோம். ஸோ, இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு இன்னைக்கு தேதி வந்து 16 ஜூலை 2025 சரிங்களா? ஆல்மோஸ்ட் 4 வருஷம் அ ஒரு 6, 7 மாசம் வந்துட்டு முடிஞ்சிருச்சு சரிங்களா? ஸோ ஒரு தோராயமா 4 1/2 வருஷம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இப்போ அந்த வீடியோஸ்ல நம்ம என்ன சொல்லியிருந்தோம், அதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா, இன்னைக்கு நமக்கு எந்த மாரி ரிட்டர்ன்ஸ் வந்து வந்திருக்கும் அப்படிங்கிற மாரி நம்ம வந்துட்டு இன்னைக்கு கம்பேரிசன் வந்துட்டு பண்ண போறோம். பிளஸ் வந்துட்டு என்னுடைய தனிப்பட்ட ஒரு ரெக்வெஸ்ட் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ எல்லாருமே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு குடிமகனுமே இன்னைக்கு குடிமகளும் சரி, எல்லாருமே இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து நம்ம வந்துட்டு இன்வெஸ்ட் வந்துட்டு பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னா, நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ட தவிர்த்து வேற எந்த ஸ்கீமா இருக்கட்டும், இல்ல பேங்க்ல எஃப்டி, ஆர்டி எதுவா இருக்கட்டும். நீங்க எங்கே கொண்டு போய் நம்மளோட காச நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலுமே, அவங்க ஃபைனலா வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் சரிங்களா? ஒரு சில பேங்க்ஸ் வந்துட்டு டெப்ட் வந்துட்டு குடுப்பாங்க. பட் மோஸ்ட்லி வந்துட்டு அவங்களுடைய அமௌண்ட்லாம் எங்கே போகும்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு தான் போகும். சரிங்களா? ஸோ, அதனால நம்ம வந்துட்டு இன்னைக்கு அ எல்லாருமே வந்துட்டு நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். ஒரு லாங் டெர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்துட்டு பண்ணணும். ஸோ, மினிமம் வந்துட்டு ஒரு 5 வருஷம், இல்ல 10 வருஷம் சரிங்களா? அந்த மாரி இதில வந்து நீங்க பண்ணீங்கன்னா, அ உங்களுக்கு வந்துட்டு என்னது லாஸுங்கிறது ரொம்ப ரொம்ப வாய்ப்பு வந்துட்டு கம்மி சரிங்களா? இது என்னுடைய தனிப்பட்ட வியூ சரிங்களா? நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு உங்களுடைய அனாலிசிஸ் பிளஸ் உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள், உங்களுக்கு ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் இவங்க கூடலாம் நீங்க கன்சல்ட் பண்ணிக்கங்க. ஸோ, நம்ம இப்போ ஒரு 4 1/2 வருஷம் அதாவது ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஜனவரி 12, 2021ல வந்து நம்ம ஒரு 14 கம்பெனிஸ் கவர்மெண்ட் கம்பெனிஸ வந்து நம்ம வந்துட்டு ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ஸோ, இந்த கவர்மெண்ட் கம்பெனிஸ்ல அன்னைக்கு இருந்த பிரைஸஸ் எவ்வளோ? இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரைஸ் வந்துட்டு எவ்வளோ? எவ்வளோ நமக்கு ரிட்டர்ன்ஸ் குடுத்துருக்கு? இதெல்லாம் நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஸோ, இதுதான் அன்னைக்கு நம்ம போட்ட வந்துட்டு வீடியோ. ஸோ, இந்த வீடியோவோட லிங்க வந்துட்டு நான் இப்போ இந்த வீடியோவோட லிங்க்ல வந்து நான் வந்துட்டு ஆட் பண்றேன். நீங்க அத ஒரு தடவ பார்த்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்துட்டு இருக்கும். ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா, அதே இதுதான். கிட்டத்தட்ட கலர் கூட வந்துட்டு மாறல. ஏன்னா, நானே வந்துட்டு ஒரு 4 வருஷம், 4 1/2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த எக்ஸெல் ஃபைல வந்துட்டு ஓப்பன் பண்றேன். சரிங்களா? ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா வந்துட்டு இருக்குது. ஸோ, கண்டிப்பா இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நம்மளோட சேனல்ல ரெகுலரா வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு வரும். சரிங்களா? நீங்க வந்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ, இதில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லைக் வந்து நம்ம பால்மர் லாரே, இன்ஜினியர்ஸ் இந்தியா, கெயில், அப்புறம் ஐஓசி இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், மொயில், என்எல்சி, ஆயில் இந்தியா, பிஎஃப்சி பவர் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன், ரெக் லிமிடெட், கோல் இந்தியா இந்த மாதிரி 14 கம்பெனிஸ் நம்ம பார்த்துருந்தோம் சரிங்களா? இந்த 14 கம்பெனிஸோட நீங்கள் ப்ரைஸை வந்துட்டு 12 ஜனவரி 2021 வந்துட்டு பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் பால்மார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரூ. 121 அன்னைக்கு இருந்த ரேட்டு. இன்னைக்கு வந்துட்டு பாருங்க ரூ. 215. ஸோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு பிரைஸ்ல மட்டும் கெயின் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 93.9 உங்களுக்கு பிரைஸ்ல மட்டும் கெயின் ஆயிருக்கு. அதோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 77% வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த இந்த ஒரு கம்பெனி மட்டும் சரிங்களா? நல்லா வந்துட்டு பாருங்க. ஓகேவா? ஸோ இந்த புக் வேல்யூ, டிவைடெண்ட், போனஸ் டிவைடெண்ட் இதெல்லாம் வந்து நம்ம அந்த பழைய டேட்டா சரிங்களா? இதை நான் இன்னும் வந்துட்டு அப்டேட் பண்ணல இந்த டேட்டாஸ் எல்லாம். ஸோ இதை இப்போதைக்கு வந்துட்டு இக்னோர் பண்ணிருங்க. ஸோ இப்போ லைக் இன்ஜினியர்ஸ் இந்தியா வந்து போய் பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன டைம்ல பார்த்தீங்கன்னா ரூ. 79 அதோட பிரைஸ். இன்னைக்கு பிரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரூ. 246. ஸோ பிரைஸோட கெயின் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 167.
ஸோ கிட்டத்தட்ட 211% வந்து நமக்கு இன்ஜினியர்ஸ் இந்தியா வந்துட்டு குடுத்துருக்கு. ஸோ இதோட சார்ட்ஸ் நம்ம வந்துட்டு ஒன் பை ஒன்னா வந்துட்டு பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு அதாவது என்னோட இது வந்துட்டு என்னன்னா, ஸோ லைக் வந்துட்டு எனக்கு பெருசா வந்து நான் ரிஸ்க் எடுக்க எனக்கு பயமா இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி அதாவது கவர்மெண்ட் கம்பெனிய பொறுத்தளவுல இந்தியாவுல எப்பவுமே இருந்துகிட்டு தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட், ஸ்டேட் கவர்ன்மெண்ட் ஆப்பரேட்டிங் கம்பெனிஸ். ஸோ அதனால உங்களுக்கு இந்த கம்பெனிலாம் பேங்க்ரப்ட் ஆகுறது வந்துட்டு இம்பாசிபிள். சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அப்படியே 1 ஆர் 2 கம்பெனிஸ் நமக்கு வந்து லாஸ்ல போனா கூட நமக்கு நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்துட்டு பெரிய லெவல்ல வந்துட்டு அஃபெக்ட் ஆகாது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் வந்துட்டு இதோட சார்ட்ட வந்துட்டு பார்ப்போம். ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா, பால்மர் லாரே இதோட சார்ட்ட வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். ஸோ இதெல்லாம் நான் ஜஸ்ட் வந்துட்டு என்னுடைய ரெஃபரன்ஸ்க்காக போட்டு வச்சது. ஓகேவா? இது எல்லாத்தையும் இந்த லைன்ஸ் எல்லாம் நீங்க இக்னோர் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, 2011ல ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டுருக்கு. சரிங்களா? 2021 சாரி 2021 ஜனவரில பார்த்தீங்கன்னா, அதோட பிரைஸ் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அரவுண்ட் வந்துட்டு 113 அந்த ரேஞ்சில வந்துட்டு இருக்குது. ஸோ அத தான் நம்ம வந்துட்டு இங்கேயும் இங்கேயே வந்து நம்ம வந்துட்டு குடுத்து வச்சிருக்கிறோம். சரிங்களா? 121. ஸோ டேட்டாஸ் எல்லாமே வந்துட்டு ரியல் தான். சரிங்களா? ஸோ அத நீங்க ரீகன்ஃபார்ம் பண்றதுக்கு என்னுடைய வீடியோவையும் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இப்போ நீங்க இதில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த லெவல்ல இருந்து அதாவது நம்ம சொன்ன லெவல்ல இருந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 120 சரிங்களா? ஒரு 120ல இருந்து இதோட மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு 163% வந்துட்டு இதோட ரிட்டர்ன்ஸ். 163% இதோட ரிட்டர்ன்ஸு. ஸோ இன்னைக்கு இதோட கரண்ட் இன்னைக்கு நம்ம அத விக்காம வச்சிருந்தா கூட, நமக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு 75% வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஓகேவா? இப்ப நான் அடுத்த கம்பெனி வந்துட்டு போவோம். அடுத்தது வந்துட்டு இன்ஜினியர்ஸ் இந்தியா. ஸோ இந்த வேல்யூஸ் வந்துட்டு உங்களுக்கு லைக் வந்துட்டு மேபி அவங்க வந்து டிவிடெண்ட் குடுத்துருப்பாங்க. கண்டிப்பா கவர்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாம் டிவிடெண்ட் ரெகுலரா வந்துட்டு குடுப்பாங்க. அத நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ணல. ஸோ டிவிடெண்ட் வரக்கூடிய ப்ராஃபிட் உங்களுக்கு செப்பரேட்டா வந்துரும். பிளஸ் ஏதாவது கம்பெனிஸ் உங்களுக்கு போனஸ் மாரி குடுத்திருந்தா கூட, உங்களுக்கு அந்த போனஸும் வந்து நான் வந்துட்டு இந்த வீடியோஸ்ல வந்து நான் இன்னும் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணல. சரிங்களா? இது ஜஸ்ட் வந்துட்டு நான் ரிவ்யூ பண்ணும்போது இது ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது. ஸோ அத உங்கள்ட்ட சொல்லணுங்கிறதுக்காக நான் இத வந்து வீடியோ வந்துட்டு பண்றேன். ஸோ இந்த இந்த சார்ட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனவரி 2021ல எந்த ரேஞ்சில இருந்திருக்குன்னு நீங்க வந்துட்டு பாருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த லெவல் சரிங்களா? ஸோ அரவுண்ட் வந்துட்டு அது ஒரு ஒரு 74 அந்த ரேஞ்சில வந்துட்டு இருந்திருக்கு சரிங்களா? ஸோ நம்ம ஒரு 74 ஸோ ஒரு தோராயமா வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் காமிக்கிறதுக்காக. ஸோ இதுலேருந்து இதோட மேக்ஸிமம் ரிட்டர்ன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 300% ஓகேவா? இப்ப லைக் வந்து நீங்க இப்போ பேங்க்ல இல்ல வேற எந்த ஸ்கீம்ல வந்து நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு மேக்ஸிமம் வந்துட்டு அ ஒரு நார்மலான ரிட்டர்ன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 5 டூ 7% வந்து கிடைச்சிருக்கும். வருஷத்துக்கு. கொஞ்சம் ஹை ரிஸ்க் ரிட்டர்ன்ஸ்ன்னு போனீங்கன்னா, லைக் வந்துட்டு ஒரு டெப்ட்ல வந்து நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க. லைக் பாண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க பட்சத்தில, உங்களுக்கு ஒரு 10லருந்து ஒரு 12% வந்துட்டு கிடைச்சிருக்கும். அதுவும் வந்துட்டு ஹை ரிஸ்க் தான். ஸோ இந்த மாரி நீங்க ஸ்டாக்குக்கு வரும்போது, உங்களுக்கு வந்து அந்த வித்தியாசம் வந்துட்டு தெரியும். லைக் வந்துட்டு 300% வந்து ரிட்டர்ன்ஸ் மட்டும். இஃப் இன் கேஸ் நீங்க வந்துட்டு எனது ஒரு ரூ. 1,00,000 அதில நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, 3 லேக்ஸ் வந்துட்டு ப்ராஃபிட் மட்டும். ஸோ உங்களுக்கு ஓவரால் இன்னைக்கு இருக்கிற கரண்ட் வேல்யூ வந்துட்டு ரூ. 4,00,000 கிட்ட வந்துட்டு இருந்திருக்கும். அதாவது அஸ் அ மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ கன்சிடர் பண்ணும்போது, ஸோ இன்னைக்கு இருக்கிற ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அரவுண்ட் வந்துட்டு ஒரு 225% வந்து இந்த இன்ஜினியர்ஸ் இந்தியா வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. ஸோ 3 கம்பெனி வந்துட்டு பார்ப்போம். 3 பார்த்தீங்கன்னா கெயில். சரிங்களா? கெயில் உங்க எல்லாருக்கும் வந்துட்டு தெரியும். இது நம்மளோட இந்தியன் கவர்ன்மெண்ட் கம்பெனிஸ். ஸோ இதுவும் வந்துட்டு பாருங்க. இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு குடுத்துருக்கும். ஸோ என்னுடைய இன்டென்ஷன் அதாவது எனக்கு நான் இந்த வீடியோ பண்றதுக்கு மெயினான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அட்லீஸ்ட்
நெறைய பேர் வந்து நம்ம அந்த டைம்ல வந்துட்டு மிஸ் பண்ணியிருப்போம். பட் நோ ப்ராப்ளம் சரிங்களா? ஏன்னா அது வந்துட்டு நம்மளால வந்துட்டு யூகிக்க முடியாது. ஸோ அட்லீஸ்ட் இனிமே வருகின்ற காலங்கள்ல, நீங்க வந்துட்டு ஒரு எஸ்ஐபியா அதாவது மந்த்லி ஒரு 2 ஸ்டாக், 3 ஸ்டாக் உங்களோட கெப்பாசிட்டிய பொறுத்து சரிங்களா? நீங்க வந்துட்டு ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றதுக்கு நீங்க வந்துட்டு பிளான் பண்ணி ஒரு மந்த்லி இந்த மாரி கம்பெனிஸ்ல நீங்க ரெகுலரா வந்துட்டு ஸ்டாக் வந்துட்டு வாங்கி வைக்கும் பட்சத்தில, அது ஆவரேஜ் ஆயிட்டு மேல போய்க்கிட்டே வந்துட்டுருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதோட மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, 193% குடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 119% இந்த கம்பெனி வந்துட்டு குடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு அ இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன். ஸோ இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனும் வந்துட்டு உங்களுக்கு சூப்பரான ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு குடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம சொன்ன டைம்ல வந்துட்டு இட் வாஸ் அரவுண்ட் வந்துட்டு ஒரு ஒரு 60 ரேஞ்சில தான் வந்துட்டு இந்த ஸ்டாக் வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ 60லேருந்து இது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா, 219% இந்த ஸ்டாக் வந்து நமக்கு அதிகபட்சம் வந்துட்டு குடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு இதனோட ஹைலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 148% வந்துட்டு குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாரி நீங்களும் வந்துட்டு கிராஸ் செக் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் வந்துட்டு வியூ வந்துட்டு பாருங்க. சரிங்களா? அ ஸோ இந்த மாரி நான் ஒரு கம்பெனிக்கும் வந்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் பிரைஸ் என்னங்கிறத நான் வந்துட்டு போட்டிருக்கிறேன். ஸோ பிரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 16 ஜூலை 2025ல சரிங்களா? ஸோ இந்தியன் ஆயில் வந்துட்டு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ₹56 வந்துட்டு உங்களுக்கு கெயின் வந்துட்டு வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 58% ரிட்டர்ன்ஸ். ஸோ மொயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ரூ. 227 வந்துட்டு உங்களுக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 154% வந்துட்டு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும். என்எல்சி பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ கிரேசி மூவ்ங்க. என்எல்சி வந்துட்டு ரூ. 56 இருந்தது அந்த டைம்ல. சரிங்களா? நான் கூட வந்துட்டு ஒரு ரூ. 50,000க்கு அதில இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி வச்சிருந்தேன். பட் கொஞ்ச நாள்லயே நான் அத வந்துட்டு வித்துட்டேன். லைக் ஒரு 70, 80ல வந்துட்டு வித்துட்டேன். ஸோ நமக்கு வந்துட்டு இதில லைக் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம என்ன பர்ப்பஸ்க்கு வந்துட்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம், அத வந்துட்டு அப்படியே நம்ம ஹோல்ட் பண்ணணும். சரிங்களா? லைக் வந்துட்டு இப்ப ரூ. 56க்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு, நான் ஒரு ரூ. 70க்கு வந்து வித்துட்டேன். அதுவே நல்ல ரிட்டர்ன்ஸ் தான். லைக் வந்துட்டு ஒரு 30% கிட்ட எனக்கு ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு வந்தது. பட் ஈவன் தோ நான் அத விக்காம இன்னைக்கு வரைக்கும் வச்சிருந்தேன்னா யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 323% இந்த என்எல்சி மட்டும் நம்ம குடுத்துருக்குது. நம்ம நெய்வேலி கம்பெனி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதுதான் நம்மளோட என்எல்சி. 323% குடுத்துருக்கு. ஸோ ஆயில் இந்தியா வந்துட்டு ஒரு 289% குடுத்துருக்காங்க. அப்புறம் பவர் ஃபைனான்ஸ் வந்து 254% குடுத்துருக்காங்க. ஸோ ரெக் வந்துட்டு 182%. அதாவது அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு கரண்ட் வேல்யூ. ஸோ கோல் இந்தியா வந்து ரூ. 173 173%. ஸோ லைக் வந்துட்டு பாருங்களேன், கோல் இந்தியால அந்த டைம்ல ரூ. 141 இருந்தது. ஸோ அது வந்துட்டு கிட்டத்தட்ட 400க்கு மேல போயிருச்சு. ஸோ இன்னைக்கு கரண்ட் வேல்யூ வந்துட்டு 386. லைக் வந்துட்டு உங்களுக்கு ரெக்லாம் நான் வந்துட்டு ஞாபகம் இருக்கு. இதெல்லாம் அரவுண்ட் வந்துட்டு உங்களுக்கு ரூ. 600 வரைக்குமே இந்த ரெக்லாம் வந்துட்டு போயிருக்குது அதிகபட்சம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹட்கோ ஹவுசிங் அர்பன் டெவலப்மெண்ட் வந்துட்டு ரூ. 42 இருந்தாங்க. ரூ. 232 இன்னைக்கு மதிப்பு கிட்டத்தட்ட 451%. ஸோ லைக் வந்துட்டு இப்போ நமக்கு வந்துட்டு ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ல வீடு கட்டி குடுக்குறது, அந்த மாரிலாம் வந்துட்டு உங்களுக்கு நிதி ஒதுக்கீடு பண்றாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் வந்துட்டு பண்றது இந்த ஹவுசிங் அர்பன் இந்த கம்பெனி தான் வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி நம்மளோட கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு வருஷமும் பட்ஜெட் வந்துட்டு அனௌன்ஸ்மென்ட் பண்ணும்போது மோஸ்ட்லி இந்த மாரி கவர்மெண்ட் கம்பெனிஸ்லாம் நல்ல பெனிஃபிட் வந்துட்டு ஆகும். சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு ரூ. 190 பிரைஸ்ல டிஃபரன்ஸ் ஆயிருக்கு. ஸோ 451% வந்துட்டு ரிட்டர்ன்ஸ். ஸோ இதுதான் நம்ம செலக்ட் பண்ண கம்பெனில ஹை ரிட்டர்ன்ஸ் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நேஷனல் அலுமினியம். லைக் வந்துட்டு அலுமினியம்லாம் இது வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. ஓகேவா? அத வந்துட்டு அவங்க மைனிங் பண்ணிட்டு அத வந்துட்டு டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்துட்டு ரூ. 141 வந்துட்டு சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்களேன். கிட்டத்தட்ட ரூ. 46லேருந்து ரூ. 141. சரிங்களா? ஸோ 302% வந்துட்டு இவங்க ரிட்டர்ன்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ஹெச்பிசி இது வந்துட்டு பவர் ஜெனரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் சரிங்களா? அ இது வந்துட்டு இது ஸ்டேட் கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ இதுவுங்க வந்துட்டு 253% வந்துட்டு இவங்க வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் குடுத்துருக்காங்க. எஸ்ஜேவிஎன் இதுவும் வந்துட்டு பவர் ஜெனரேஷன் தான். 277% வந்து நம்ம குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஓவராலா அதாவது நம்ம எல்லா கம்பெனிஸையும் நம்ம அஸ் அன் ஆவரேஜா எடுத்து பார்த்தோம்னா, ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு 217% வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் குடுத்துருக்குது. அதுதான் நம்ம இங்க போட்டிருக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் லைக் வந்துட்டு ஒரு ரஃப் கால்குலேஷன் வந்துட்டு போட்டிருக்கிறேன். ஸோ எல்லா கம்பெனி நம்மட்ட டோட்டலா வந்துட்டு ஒரு 14 கம்பெனிஸ் நம்ம வந்துட்டு சக்சஸ் பண்ணியிருந்தோம்.
இந்த 14 கம்பெனிஸ்ல லைக் ஒரு கம்பெனிலயும் 10, 10,000 அந்த மாரி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி லைக் ஒரு ரூ. 1,40,000 இல்லையா, இல்ல வந்துட்டு ஒரு ரூ. 1000 நம்ம உங்களுக்கு ஏத்த மாரி நீங்க கால்குலேஷன் வந்துட்டு போட்டு பார்த்துக்கங்க. நான் லைக் வந்துட்டு ஒரு 10,000 எடுத்திருக்கிறேன் ஒரு கம்பெனிலயும். ஸோ லைக் வந்துட்டு ஒரு ₹1,40,000 நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் வந்துட்டு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 3,03,979 வந்துட்டு ப்ராஃபிட் மட்டும். சரிங்களா? ஸோ ஓவராலா உங்களோட நெட் வொர்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 4,43,979. ஸோ 217% ஆஸ் அன் ஆவரேஜா. ஸோ லைக் வந்துட்டு இத டிவைடட் பை ஒரு ஒரு 4.5 போட்டீங்கன்னா கூட, லைக் வந்து 4 1/2 வருஷம் அப்படின்னு போட்டீங்கன்னா கூட, உங்களுக்கு வந்துட்டு தோராயமா 48% ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு இந்த கம்பெனிஸ் வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் வந்து குடுத்துருக்குது அஸ் அன் ஆவரேஜா. சரிங்களா? ஸோ அ எல்லாரும் வந்துட்டு எனது ஸ்டாக் மார்க்கெட்ல வாங்க, இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. நெறையா வந்துட்டு எனது இன்னைக்கு நெறையா பேருக்கு வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்ட பத்தின நல்ல நாலேட்ஜ் வந்துருச்சு. சரிங்களா? ஸோ நீங்க வந்து டிஸ்கஸ்மென்ட் பண்ணுங்க. பண்ணிட்டு வந்துட்டு ஒரு எஸ்ஐபில வந்துட்டு போங்க. லைக் வந்துட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்துட்டு என்ன பண்றாங்க, மந்த்லி ஸ்டாக்க வந்துட்டு அவங்க ஆவரேஜ் பண்ணிட்டே போவாங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு ஏத்த மாரி ஒரு போர்ட்ஃபோலியோ வந்துட்டு டிசைன் பண்ணி, அதுல வந்துட்டு மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. சரிங்களா? லைக் வந்துட்டு ஒரு லாங் டெர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்துட்டு பண்ணுங்க. ஷார்ட் டெர்ம்ல போகாதீங்க. ஷார்ட் டெர்ம் போனீங்கன்னா, நெறைய ரிஸ்க் வந்துட்டு இருக்குது. அதில நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா வந்துட்டு இருக்கணும். சரிங்களா? நாங்களும் கொஞ்சம் ஷார்ட் டெர்ம்லாம் வந்துட்டு ஸ்டாக்ஸ் வாங்கி வித்திருக்கிறோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த மாரி வீடியோஸ் நான் உங்களுக்கு வந்துட்டு எனது டைம் டூ டைம் போடுறேன். நண்பர்களே, இது வந்துட்டு ஒன்லி எஜுகேஷனல் பர்ப்பஸ். ஸோ இந்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாரி ரிஸ்க் இது ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றதுக்கு மட்டுமே. சரிங்களா? இது வந்துட்டு நான் நீங்க இத பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற இன்டென்ஷன்ல நான் இந்த வீடியோ வந்துட்டு போடல. ஸோ இட்ஸ் ஆல் வந்துட்டு எனது உங்களுடைய ஓன் விஷ். சரிங்களா? அப்புறம் வந்துட்டு எல்லாருக்கும் திரும்பவும் ஒரு பெரிய நன்றி. இப்ப நம்ம வீடியோ இது நம்ம சேனல்ல வந்துட்டு இந்த வீடியோ எங்க இருக்கு நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஸோ நானே இத வந்துட்டு ஒரு 4 1/2 வருஷம் கிட்டத்தட்ட. ஸோ நம்ம சேனல்ல வந்துட்டு கொஞ்சம் லோகோலாம் வந்துட்டு மாத்தி, வேற மாரி வந்துட்டு நம்ம வந்துட்டு பண்ணுவோம். சரிங்களா? டைம் டூ டைம் வந்துட்டு நல்ல நல்ல வீடியோஸ் வந்து நம்ம வந்துட்டு போடுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஸோ கிட்டத்தட்ட 917 சப்ஸ்கிரைபர் நம்ம சேனல்ல வந்துட்டு இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கிறீங்க. ஸோ இதிலேயே நான் நெறையா வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். நெறைய ஸ்டாக்க நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது என்னால முடிஞ்ச அளவுக்கு சரிங்களா, எனக்கு தெரிஞ்ச நாலேட்ஜ் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த இதெல்லாம் வந்து நான் வந்துட்டு போட்டிருக்கிறேன். சரிங்களா? இதில பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு என்னுடைய சேனல்ல ஒரு நல்ல வியூஸ் போன ஒரு ஒரு வீடியோ. சரிங்களா? அதனால தான் இந்த வீடியோவ நான் எடுத்து நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அ இதா இருக்கு பார்த்தீங்களா? பெஸ்ட் டிவிடெண்ட் அண்ட் போனஸ் கிவிங் கவர்ன்மென்ட் ஸ்டாக்ன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்துட்டு போட்டிருப்போம். இந்த வீடியோ தான் அது. ஸோ இது நம்ம என்னைக்கு போட்டோம்ன்னு பார்த்தீங்கன்னா, லைக் வந்துட்டு எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பார்த்திபன். இது நம்ம என்னைக்கு இந்த சேனல் நம்ம போட்டோம்ன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் நான் அத வந்துட்டு சொல்றேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஜனவரி 12, 2021ல நம்ம இந்த வீடியோஸ வந்துட்டு பண்ணியிருந்தோம். சரிங்களா? அதே வீடியோஸ் தான் நீங்க பார்த்துங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனல்ல ரெகுலரா வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு வரும். உங்களோட சப்போர்ட் எப்பவுமே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க் யூ ஸோ மச்.